இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். வருகிற 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னா நாங்கள் அந்த முடிவுகளில் தலையிடுவோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தேர்தல் ஆணையத்தை பார்த்து சொல்லியிருக்கிறது. சுதந்திர இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் இதற்கு முன்னால் நடந்ததே இல்லை. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க? அதற்கான சில காரணங்களை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். முதல் விஷயம், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்தில் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பது மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு. ஆனால் பிரசாந்த் பூஷன் அவர்கள் சொல்கிறத மாதிரி 100 சீட்டுக்கு மேலே நீங்கள் கடந்துருங்க பார்க்கலாண்டா, நான் என்னுடைய வழக்கறிஞர் தொழிலே நான் விட்டுறேன் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் அமல்படுத்தப்பட்டதற்கு பிறகு பீகாருக்கு ஒப்பான ஒரு சம்பவம் மேற்கு வங்கத்தில் நடந்தது. என்ன? ஏறத்தாழ 91 லட்சம் மக்களுடைய வாக்குகள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது. இது தொடர்பாக மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. போய் அவங்களே வாதிட்டார்கள். நமக்கு தெரியும், அவங்க ஒரு வழக்கறிஞர். இதெல்லாம் இந்திய வரலாற்றில் எப்போதும் நிகழாத ஒரு சம்பவம். ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரே தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய முறைகேடை சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதிட்டு என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறத அம்பலப்படுத்தினாங்க. விளைவு என்ன? அந்த எஸ்ஐஆர் பட்டியல் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் தலையிட்டது. பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். பாருங்கள், மம்தா பானர்ஜி மட்டும் தலையிடாமல் இருந்திருந்தால் 91 லட்சம் மக்களுடைய வாக்குகள் என்னவாக இருக்கும்? அதில் 32 லட்சம் பேர் இப்போ உள்ளே வந்துட்டாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீக்கம் செய்யப்பட்டதில் அதிகமான வாக்காளர்கள் எந்த பகுதியில் இருக்கிறாங்க? மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய முர்ஷிதாபாத் என்று சொல்லக்கூடிய ஊரில் தான். இந்த முர்ஷிதாபாத் என்பது இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. நான் இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தியை கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன். நான் இங்கே பக்கத்தில் ஒரு கடைக்கு செல்வது வழக்கம். அங்கே 2 மேற்கு வங்கத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள் வேலை செய்கிறார்கள். உடல் உழைப்பு சார்ந்த வேலை. அவங்க 2 பேரும் மேற்கு வங்க தேர்தலுக்காக ஓடிட்டாங்க. ஏன் ஓடினாங்கன்னு கேட்கும்போது அவங்க உடைய ஓனர் எங்கிட்ட சொன்ன பதில் என்ன அப்படின்னா, சார், அவங்க 2 பேரும் இஸ்லாமியர்கள். இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது. ஏன்னா குடிமகனாக இருப்போமா இல்லையா? ஏன்னா அவங்க பெங்களாதேஷ் மேற்கு வங்கத்தினுடைய பார்டரில் இருக்கக்கூடிய நபர்கள். அவர்களுக்கு இன்னும் படபடப்பு. ஏன்னா பேர் வாக்காளர் பட்டியலில் வரல அப்படின்னா நாளைக்கு நம்ம குடிமகன் இல்லைன்னு இந்த பிஜேபிக்காரன் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் எப்படியாவது போய் அதெல்லாம் சரி பண்ணி நாங்கள் வாக்களித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 இளைஞர்களும் சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் வேதனையோடு குறிப்பிட்டார் நம்மக்கிட்ட. இப்போது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு மம்தா பானர்ஜிக்கு வருவோம். இப்போ 32 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெரிக் ஓபிரையன் என்று சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜியுடைய கட்சியை சார்ந்த மிக முக்கியமான தலைவர். இந்த எஸ்ஐஆர் பட்டியல் முறைகேடு, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியால் நியமிக்கப்பட்ட மிகப்பெரிய அதிகாரிகள் எல்லாம் இடமாற்றம் செய்யப்பட்டது உட்பட, வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டது உட்பட பல்வேறு விஷயங்களை கேள்வி கேட்டு தேர்தல் ஆணையத்தை சமீபித்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? ஞானேஷ்குமார், டெரிக் ஓபிரையன் என்று சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபரை வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவிற்கான ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கு. அப்போ ஞானேஷ்குமார் யாருக்காக வேலை செய்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, பாஜக ஓரளவுக்கு மேற்கு வங்கத்தில் வலுவாக ஆரம்பித்ததிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முழுமையாக மம்தாவினுடைய ஆதரவாளர்களாக மாறியிருக்கிறார்கள். இதை உடைப்பதற்குத்தான் மோடி, அமித்ஷாவும் சேர்ந்து ஒரு தந்திரத்தை கையாளுகிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹிமாயூன் கபீர் என்று சொல்லக்கூடிய நபர், அவருக்கு 1000 கோடி ரூபாய், நாங்கள் செய்கிறத நீ செயல்படுத்தி காட்டிட்டேன்னா உனக்கு நான் 1000 கோடி ரூபாய் தரேங்கிற டீல் நடந்தது மாதிரிலாம் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வீடியோ வந்துட்டுருக்கு. இந்த ஹிமாயூன் கபீரை வச்சு ஆர்எஸ்எஸ் ஒரு வேலையை செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, மம்தாவிற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் வாக்குகளை பிரிப்பதற்கு இந்த ஹிமாயூன் கபீர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் பாபர் மசூதி மேற்கு வங்கத்தில் கட்ட போகிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஸ்டண்டை உருவாக்கி, ஆனால் அதை தன்னுடைய நிர்வாகத் திறனால் மம்தா பானர்ஜி முழுமையாக முறியடித்தார்.
இந்த ஹிமாயூன் கபீர் அப்படின்னு நிறைய குரூப் இருக்கும். இஸ்லாமியர்களே நிறைய குரூப் RSS சங்கிகளுக்காக வேலை செய்கிற நம்ம தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கு 2-3 பேரெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி குரூப்பெல்லாம் இருக்குது. அப்போ அப்படித்தான் நீங்கள் பணத்தை காட்டி என்ன வேணாலும் வாங்கிடலாம் அப்படிங்கிறதானே RSSனுடைய திட்டம். அப்படித்தான் ஹிமாயூன் கபீர்கிட்ட விலை பேசியிருக்கிறாங்க. ஆனால் அந்த திட்டம் மம்தாவால் முறியடிக்கப்பட்டது. ஆனால் இது மட்டுமல்ல, இப்போ இந்த தேர்தலில் மம்தா பானர்ஜி கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார். அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அடுத்த தேர்தலின் போது ஏன் மிக முக்கியமான அதை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, மம்தா பானர்ஜிக்கு அடுத்தபடியாக ஒரு தலைமை மேற்கு வங்கத்தில் இல்லை. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், மேற்கு வங்கத்தை சார்ந்த ஒரு நண்பர் சொன்னது, என்னுடைய வாழ்நாளில் ராமநவமியே மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடி நான் பார்த்ததில்லை. எங்களுடைய கடவுள், எங்களுடைய கொண்டாட்டம் என்பது காளியை சார்ந்தது இல்லையா? காளிதான் அவர்களுக்கு மிக முக்கியமான கடவுள். ஆனால் இன்றைக்கு மேற்கு வங்கத்தினுடைய பெரும்பாலான தெருக்களில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ராமநவமியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது RSSற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்று சொல்கிறார்கள். இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நிலவையில் இருக்குது. அதனால தான் முதல்ல சொன்ன நான் விஷயத்தை சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம் SIR என்கிற பெயரில் பல்வேறு மாநிலங்களில் செய்திருக்கக்கூடிய செயல்கள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாததாக இருக்கிறது. எங்களுக்கு ஏராளமான சந்தேகங்கள் அதில் இருக்குது. குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய மிக முக்கியமான நீதிபதியாக இருக்கக்கூடிய சூரியகாந்த் மிஸ்ரா சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பீகாரில் நீங்கள் SIRஐ அமல்படுத்துவதற்கு வகுக்கப்பட்ட திட்டங்கள், அதற்கு வேறான பல்வேறு திட்டங்களை மேற்கு வங்கத்தில் நீங்கள் செயல்படுத்தினீங்க. குறிப்பாக 2002 வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த பல்வேறு நபர்களுடைய பெயர்களை திட்டமிட்டே அந்த வாக்காளர் பட்டியலில் நீக்கம் செய்திருக்கிறீர்களோ என்கிற சந்தேகத்தை சுப்ரீம் கோர்ட் எழுப்பியிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுகளில் எங்களுக்கு சந்தேகம் வரும் பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக தலையிடுவோம் அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மேற்கு வங்கமாகட்டும், நம்முடைய தமிழ்நாடாகட்டும், அல்லது கேரளாவாகட்டும், புதுச்சேரி ஆகட்டும், இங்கே எல்லாமே நம்ம ஒரு பயத்தோடு தான் இருக்க வேண்டியிருக்கிறது. நமக்கு தெரியும் தமிழில் கண்டிப்பாக DMK கூட்டணி தான் வெற்றி பெறும். மேற்கு வங்கத்தில் மம்தா தான் வெற்றி பெறுவாங்க. அசாமில் காங்கிரஸ் நிச்சயமாக ஆட்சி பொறுப்பிற்கு வரும். ஏன்னா ஹிமந்த விஸ்வ சர்மாவும் அவருடைய மனைவியின் மீதும் அந்த கட்சியின் மீது, பாஜகவின் மீது அவ்வளோ பெரிய எதிர்ப்பலை அசாமில் அலைவீசி கொண்டிருக்கிறது. புதுச்சேரியிலையும் நமக்கு தெரியும். இப்போ எல்லா மாநிலங்களிலும் பாஜக கண்டிப்பாக ஆட்சி பொறுப்பிற்கு வராது. ஆனால் அதையில் முடி நாம் ஏன் பதவதைப்போடு இருக்க வேண்டியிருக்கிறது? ஒன்று SIR, இன்னொன்று தேர்தல் ஆணையம், பிறகு நாம் எல்லாம் வாக்களிக்க பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வாக்கு எந்திரங்கள் இல்லையா? இதெல்லாமே நமக்கு கடைசி வரையிலும் நம்ம ஒவ்வொரு சராசரி இந்தியனுக்குள்ளேயும் அச்சமூட்டி கொண்டிருக்கும். ஏன்னா 2019 ஏன் குஜராத்தில் மோடி ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்திலிருந்தே இந்த EVM மோசடி தொடர்பாக பாஜகவின் மீது அழுத்தமான பல்வேறு சந்தேகங்கள் எழுந்ததுண்டு. அது பல நேரங்களில் அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அது உச்சத்திற்கு சென்றபோது தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றுவதற்கு இரவோடு இரவாக பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தவர்கள்தான் மோடியும் அமித்ஷாவும் RSSும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.